ஹலோ காய்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், பாண்டியன் கடையில் இருந்து அடிக்கடி வந்து சரவணன் வெளியில் போகிறத கவனித்த பழனி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இதை பற்றி எப்படியாவது வந்து சரவணன்கிட்ட கேட்கணுமென்னுட்டு சரவணனை வந்ததுக்கப்புறமா கேட்குறாங்க. இங்கே வா சரவணா, உன்னோட ஒரு விஷயம் பேசணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பேச முடியாது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரியுது நீ ரொம்ப பிஸியாக இருக்கிறன்றது எனக்கு தெரியுது, இருந்தாலுமே நான் பேசணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு பேசணும்னு சொன்னால் வீட்டுக்கு வந்து பேசுங்க, கடையில எல்லாம் பேச முடியாது, அப்பா ஏசுவாங்க, நான் வந்து ரொம்பவே வந்து பிஸியாக இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி சரி, நான் வீட்டுக்கே வந்து பேசுகிறேன், வீட்டுக்குள்ளே வந்து பேசுகிறத விட எங்கே பேசுகிறது சரியாக படுமென்று நான் நினைக்கிறேன், வீட்டில் பேசுகிறது உனக்கு தான் பிரச்சனையாக முடியும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இல்லை கடையில் இருந்து வந்து ஏதாவது பொருள் கொண்டு போகிறதுன்னு சொன்னால் நீ வந்து இவ்வளவு வந்து அக்கறையாக வந்து கொண்டு போக மாட்டிய, சரி ஆறுதலாக கொண்டு போகும், கடை வந்து மூடுற நேரத்தில் கொண்டு போவோம், இந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து சாட்டை சொல்லிக்கொண்டே இருப்ப. என்ன வந்து இன்றைக்கி வந்து நான் கவனித்தேன், நீ வந்து உடனே வந்து எடுத்துகிட்டு போனேன், உனக்கு அடிக்கடி ஃபோன் வந்துட்டே இருந்ததுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவா கோயிலில் இருந்து வந்தது, அவசரமாக கொண்டு போனேன், அது ஏற்கனவே வந்து நான் அப்பாட்ட சொல்லிட்டு போன விஷயம் தானே, எதுக்கு நீங்கள் திரும்ப கேட்குறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை சரவணா, உனக்கு வந்து ஓர்டர் வந்தது வந்து உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வந்து நீ கோயிலுக்கு இப்படியெல்லாம் போகிறதுக்கு என்ன காரணம், ரொம்ப கவலையோ என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, வீட்டில் ரொம்ப பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, ஏற்கனவே அந்த மயில் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டா, பத்தாவதுக்கு இப்போ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில் பிரச்சனை, அவங்க ரெண்டு பேருமே பேசுகிறதில்ல, அதனால் வந்து நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி சரவணா, நீ கோயிலுக்கு மட்டும் போட்டு வந்தால் பரவாயில்லை, புதுசாக ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்துடாத, வீட்டில் இருக்கிற பிரச்சனை காணாதுன்னு சொல்லி புதுசாக ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு வந்துடாத என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன உங்களோட பேச்சே ஒரு மாதிரி இருக்குது, ஏன் நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் சரவணா, நாங்கள் வந்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வந்து என்ன பண்ணீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை இல்லை, நீ யாரோ ஒருத்தங்களோட பேசிகிட்டு இருந்த, அதை வந்து நான் கவனித்தேன், கவனித்ததால தான் இப்படி சொல்கிறேன், ஏற்கனவே நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, நீ புதுசாக பிரச்சனையை ஆரம்பித்து விட்டுறாதன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, அது ரொம்ப தெரிஞ்சவங்க தான், என்னுடைய காலேஜில் படித்தவங்க தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி சரி, உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்களா, அவங்கள சைட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை இல்லை, அவங்களோட சைட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் உன்னோட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன விஷயம் மாமா சொல்லுங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க சரவணன். அப்படி கேட்கும்போது வந்து பழனி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உன்னுடைய அப்பா என்னை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா, சரவணன் ரொம்பவே வந்து கவலையாக இருக்கிறான், இந்த மாதிரி கோயிலில் இருந்து ஓர்டர் வந்தால் வந்து அவன் வந்து கொண்டு போய் கொடுக்குறதில்ல, அவங்களா தான் வந்து எடுப்பாங்க, இப்போ தானே கொண்டு போய் கொடுக்குறான்னு சொன்னால் அவ்வளவு கவலையில் இருக்கிறான், இதே சாட்டா போய் கோயிலில் கும்பிட்டுட்டு வந்துடலான்ற மாதிரி வந்து போகிறான் போல இருக்குது, அதை பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாவம் சரவணன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏதோ வந்து உன்னுடைய வாழ்க்கை வந்து தன்னால் நாசமாக போன மாதிரி அவங்க நினைக்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சேச்சே, அவங்க அப்படி எதுவும் பண்ணலையே, அவங்க நல்லது தான் பண்ணினாங்க, அந்த பொண்ணு வந்து ஏமாத்திட்டு போனதுக்கு இவங்க என்ன பண்ணுறது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரியப்பா, இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு அந்த கவலை இருக்குன்னு தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க, நான் என்ன பண்ண முடியும், அந்த பொண்ணு வந்து டிவோர்ஸ் வந்தால் தானே இன்னொரு கல்யாணத்தை பற்றியே யோசிக்க முடியும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ ரெடியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமான்ற மாதிரி வந்து சரவணன் சொல்கிறாங்க. நீ சொல்லும் போதே தெரியுது, நீ கோயிலுக்கு போன விஷயத்துக்கும் நீ சொல்கிற விஷயத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி வந்து பழனி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உன்னுடைய அப்பா வந்து உன்னுடைய முகத்தில் பழையபடி சந்தோஷத்தை பார்க்கணும் என்ற மாதிரி வந்து ஆசைப்படுறாங்க, அதுக்காக என்ன பண்ணணும்னு சொன்னால், முதல்ல வந்து அந்த மயிலிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கணும், ஆனால் வந்து நீயா வந்து வற்புறுத்தி வாங்கக்கூடாது, அது போகிற பாட்டில் போகட்டுக்கும், இப்போ வந்து கிடைக்குதோ அப்போ கிடைக்கட்டும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மாமா, இதை இப்படியே விட்டால் சரி வராது, எனக்கு வந்து அவங்கள சுத்தமாகவே பிடிக்கல, ஒருத்தங்க வந்து தெரியாமல் ஒரு பொய்யை சொன்னால் பரவாயில்லை, அவங்க பிளான் பண்ணியே பொய் சொல்லணுமெண்டே நினச்சி வந்திருக்கிறாங்க, அந்த குடும்பமே வந்து பொய் சொல்கிற குடும்பமாக இருக்குது, சரி அந்த பொண்ணு தான் பொய் சொல்லுதுன்னு பார்த்தா அவங்கள்ட அம்மாவும் அப்படி இருக்கிறாங்க, அவங்கள்ட அப்பாவும் அப்படி இருக்கிறாங்க, யாரோட ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் போய் நான் பேசுகிறதுக்கு அந்த வீட்டில் ஆக்களே இல்லைன்னு சொல்லலாம், யாராவது ஒருத்தங்க தான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு சொன்னால் மற்றவங்களோட போய் பேசலாம் தானே மாமா, அதுக்கு வாய்ப்பே இல்லையா அந்த வீட்டில் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, அந்த கதையை விடு, அது முடிஞ்சு போன விஷயம், அவங்கள திரும்ப வந்து உன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்ளுவாங்க என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, நீயும் ஏற்றுக்கொள்ளுவ என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, ஆனால் இனிமேல் மாத்திரம் அந்த மாதிரி ஒரு பிள்ளை நடக்காமல் நீ பார்த்துக்கொள்ளு,
திரும்பவும் போய் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நீ விழுந்துடாத. இப்போ கூட நீ ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்கிறன்றது எனக்கு தெரியும். நீ வந்து இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு சும்மா எல்லாம் போக மாட்ட. அப்படியா இருந்தால் அவங்க யார், எங்கே இருக்கிறாங்க, என்ன பிரச்சனை எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். திரும்பவுமே வந்து ஒரு பிரச்சனை வந்தால் அது உன்னில தான் பழி வரும் ஒழிய மற்றவங்களில் வராது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மாமா, அப்படி ஒரு பிரச்சனையும் வராது. அந்த பொண்ணோட பேர் வந்து அஞ்சலி. அவங்கள எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். காலேஜில் படிக்கும்போது எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து வீட்டில் வந்து ஒத்துக்கொள்ளாமல் அவங்கள்ட வீட்டில் வேறு யாரோ ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு இப்போ டிவோர்ஸ் எடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, இதை பற்றி வந்து நான் அக்காட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து உன்னுடைய அப்பாவோடையும் பேசத்தான் வேணும். யார்கிட்ட முதல்ல பேசுகிறேன்ற மாதிரி தானப்பா இப்போ இருக்குது. ஏன்னு சொன்னால் 2 பேருமே பேசாமல் இருக்கிறாங்க. 2 பேரும் பேசுகிறவங்களா இருந்தால் வீட்டிலே போய் இந்த பிரச்சனையை பேசலாம். வீட்டில் போய் உன்னுடைய அம்மாவோட இந்த பிரச்சனையை பேசினா திரும்ப வந்து அப்பாவோட பேசணும். அதனால் நான் யோசிக்கிறேன், இந்த பிரச்சனையை பற்றி பேசினது வந்து உன்னுடைய அப்பா தான். அதனால் அவங்கள்ட்டே இதை பற்றி பேசலாம்ன்ட்டு இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி மாமா, நீங்கள் பேசிடுங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து மயிலோட அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், கோயிலை வந்து சரவணனை வந்து பார்த்துட்டாங்க. பார்த்தவங்க பேசாமல் போகையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இவங்களுக்கு தெரியாமல் அவங்கள வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. என்ன, என்னுடைய பொண்ணை வந்து ஏமாற்றிட்டு இந்த மாதிரியான விஷயத்தை வந்து பண்ணிட்டுருக்குறாங்களா, என்னுடைய பொண்ணு வந்து பொய் சொல்லிட்டா, நாங்கள் வந்து ஏமாற்றிட்டோம்ன்ற மாதிரி வந்து எங்களை மேலே வந்து பழியை போட்டுட்டு இவங்க தான் வந்து எங்களை ஏமாற்றிருக்கிறாங்க போல இருக்குது, நாங்கள் தான் வந்து முட்டாள் ஆயிட்டம் போல இருக்குன்னுட்டு ரொம்ப கவலையாக பார்க்குறாங்க. அவங்க வந்து தன்னுடைய பொண்ணு ஏமாத்திட்டு இருக்கும்போது வந்து அதை பற்றின கவலை அவங்களுக்கு இல்லை. யார் எப்படி போனால் எனக்கு என்ன, என்னுடைய பொண்ணு அந்த வீட்டில் வாழ்ந்தால் போதும், அவங்கள ஏமாத்தினா என்ன, அவங்க கவலைப்பட்டா என்ன என்ற மாதிரி தான் அவங்களோட நிலப்பாடு இருந்தது. இப்போ அதே மாதிரி ஒரு செயற்பாட்டை வந்து இவங்க பண்ணும்போது அவங்களால தாங்க முடியாமல் இருக்குது. என்ன, மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்களே என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அதை போய் அவங்களால நேர கேட்கவும் முடியலை. கேட்டால் நீங்கள் யார் என்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். இவங்க வந்து அந்த ஃபோட்டோவை வந்து கொண்டு போய் ஆதாரமாக காட்ட போகிறாங்க. அப்படி ஆதாரமாக காட்டினாலுமே அங்கே வந்து பாண்டியன் குடும்பத்தில் அதை கண்டுட்டு சரவணனோட பிரச்சனைப்பட போகிறது இல்லை. சரவணன் வந்து இன்னொரு பொண்ணோட வந்து கதைக்கிறாங்க. அப்போ அவங்கள பிடிச்சிருக்கு போல இருக்குன்னு சொல்லி சீக்கிரமாகவே வந்து மயிலிட்ட இருந்து டிவோர்ஸ் எடுத்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் பார்ப்பாங்களே ஒழிய, என்ன சரவணா இப்படி பண்ணிட்ட, பாவம் மயிலுக்கு எப்படி துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்தது, இந்த மாதிரியெல்லாம் கேட்கக்கூடிய நிலைமையில் வந்து அந்த வீட்டில் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்தளவு தூரத்துக்கு வந்து இவங்க வந்து அவங்களுக்கு வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் வந்து மயிலுக்கு வந்து தெரிய வரும்போது வந்து மயில் வந்து சொல்லுவாங்க, ஏற்கனவே எனக்கு இந்த விஷயம் தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சாலும் எதுக்கு நீ பேசாமல் இருந்த என்ற மாதிரி வந்து அவங்க அம்மாவோ அப்பாவோ கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நான் சொல்லி என்ன பிரயோசனம், நான் சொன்னால் என்ன அவங்க கேட்கவா போகிறாங்க, சரி என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னோன்னு அவங்க என்ன ஏற்றுக்கொள்ளவா போகிறாங்க, அவங்க தான் வேண்டாமன்னு விட்டுட்டாங்களே, இனிமேல் நான் என்னுடைய வேலையை தானே பார்க்கணும் என்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து இதுக்கு உதவிக்கு வந்து யார்கிட்ட போவாங்கன்னு சொன்னால் மீனாட்ட போவாங்க. மீனா ஒருத்தங்க தான் வந்து பாண்டியன் குடும்பத்தில் இருந்து மயிலோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து மீனாட்ட போய் இந்த விஷயத்தை வந்து மயில சொல்லுவாங்க. யாரோ ஒரு பொண்ணோட அவங்க பேசுகிறத வந்து தன்னுடைய அப்பா வந்து பார்த்துட்டாங்க, அந்த விஷயத்தை வீட்டில் சொல்லி வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிட்டுது என்ற மாதிரி வந்து சொல்லும்போது மீனாக்குமே அந்த விஷயம் தெரியும். கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி வீட்டில் போய் பேசணும் என்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது வந்து மீனா சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் போகிற பிரச்சனைக்கு இதை பற்றி பேச முடியாது, ஏற்கனவே அத்தையோட இதை பற்றி பேசியாச்சு, அது மட்டும் இல்லாமல் கோயிலில் இதை பற்றி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரலாமன்ட்டு தான் நான் வந்து அத்தையை கோயிலுக்கு வர சொன்னேன். ஆனால் உங்களுடைய அம்மா அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, பெரிய பிரச்சனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, தேவையில்லாமல் அவங்களோட மனசை புண்படுற மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து அவங்கள பற்றி இனிமேல் நாங்கள் பேச முடியாது என்ற மாதிரி தான் வந்து மீனா சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், மயிலுண்ட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நேரடியாகவே அவங்கண்ட வீட்டுக்கு போவாங்க. என்னுடைய பொண்ணை ஏமாற்றிட்டு யாரோ ஒரு பொண்ணோட வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காகத்தான் தன்னுடைய பொண்ணை ஏமாற்றிருக்கிறாங்க, இப்படி வந்து பொய்யான பழியை சொல்லியிருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து கோர்ட்டிலேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ அல்லது வீட்டுக்கு முன்னாலேயோ எங்கேயாவது அவங்க பிரச்சனை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பிரச்சனை எடுக்கும்போது வந்து இதுவே ஒரு சாட்டாக வச்சு சரவணன் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து மயில சமாளிக்க போகிறாங்க, இந்த பிரச்சனையில இருந்து சரவணன் எப்படி தப்ப போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.